குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு அக்கௌண்டிங் ஃபார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனிஸை பொதுவாக நீங்கள் ரெண்டு வகையில் பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இன்னொன்று ட்ரேடிங் கம்பெனி. இது வந்து பொருளை வாங்கி விற்கிறத பொறுத்த வரைக்கும். சர்வீஸ் வந்து அடுத்த ரிலேட்டட். கம்பெனிஸை நீங்கள் பொதுவாக எப்படி பிரிக்கலாம்? மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி. ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, இது வாங்குறேன் விற்கிறேன், அதோட முடிஞ்சு போச்சு. என்ன பொசிஷனில் எப்படி வாங்குறோமோ அதை அப்படியே விற்றா அது ட்ரேடிங் அப்படின்னு பேர். அதில் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி விற்றா கூட அதுக்கு பேர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது? ஒரு விஷுவலைசேஷன், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். அதுக்கு பேர் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு பேர். ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் தேவை. அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணி அந்த ரா மெட்டீரியலை கன்வர்ஷன் இன்ட்டு க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ், அதை ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸை டேலியில் எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா பில் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னா பில் ஆஃப் மெட்டீரியல். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்னென்னு. இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நம்ம தயார் பண்ண போகிறோம். அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எதுவாக இருந்துட்டு போட்டோம். ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஒரு சைக்கிளாக இருக்கட்டும், ஒரு டிவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கட்டும். அப்போ அந்த ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியலில் எத்தனை நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அதுக்கு பேர் தான் பில் ஆஃப் மெட்டீரியல். இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது வெரி சீக்ரசி. இட் இஸ் ப்ரிப்பேர்டு அட் த டாப் லெவல் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனியில் சீஃப் மேனேஜர் லெவலில் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறத தயார் பண்ணுவாங்க. மெட்டீரியல் ரெக்வசிஷன் நோட் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அதுவும் பில் ஆஃப் மெட்டீரியல் ஒன்றானா கிடையாது. பில் ஆஃப் மெட்டீரியல் வேறு, மெட்டீரியல் ரெக்வசிஷன் நோட்டு வேறு. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஃபார் எக்ஸாம்பிள், பில் ஆஃப் மெட்டீரியல்னா ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறதுக்கு A to Z ஒரு 300 ப்ராடக்ட் 400 ப்ராடக்ட் இருக்கும். அந்த 400 ப்ராடக்ட்டும் எதென்ன ப்ராடக்ட்டு, என்னென்ன நம்பர், எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு பேர் பில் ஆஃப் மெட்டீரியல். ஒரு 20 கம்ப்யூட்டர் தயார் பண்ண போகிறோம்னா 20 கம்ப்யூட்டருக்கு தேவையான 20 மானிட்டர், 20 மவுஸு, 20 கீபோர்டு, 20 ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் 20 வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுவோம். அந்த பேருக்கு பேர் பில் ஆஃப் மெட்டீரியல். அது வந்து கான்ஃபிடென்ஷியல், மேனுஃபேக்சரிங் சீக்ரெட், அது கான்ஃபிடென்ஷியல், அது வெளியில் வரக்கூடாது. அப்போ இந்த 20 கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வரோம், சரக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மானிட்டர் போட்டு உடைச்சிட்டான். ஒரு மானிட்டர் உடஞ்சி போச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷனில் ஒரு சிஸ்டம் வந்து நின்றுடும், ப்ரொடக்ஷன் ஆகாமல். அப்போ என்ன பண்ணணும், ஒரே ஒரு மானிட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மெட்டீரியல் ரெக்வசிஷன் நோட்டை இஷ்யூ பண்ணி மெட்டீரியல் ரெக்வசிஷன் நோட்டு வாங்கிடும். ஸோ இதுக்கு பேர் எம்ஆர்என். எம்ஆர்என் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பில் ஆஃப் மெட்டீரியல். ஒரே ஒரு மெட்டீரியல் இல்லை ரெண்டு மெட்டீரியல், ஒரு 4 குவான்டிட்டி 5 குவான்டிட்டி வேணும்னா வி யூஸ் த எம்ஆர்என். அது வந்து கான்ஃபிடென்ஷியல் கிடையாது. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் அட் த இன்டர்மீடியரி லெவல், சூப்பர்வைசர் லெவல்லையே அது ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் சம் ஒன்று நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மேனுஃபேக்சரிங்கில் உங்களுக்கு வந்து சுமோ இன்கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுது, சுமோ இன்கார்பரேஷன் எ கம்பெனி இன்வால்வ் இன் அசம்பிளிங் சைக்கிள் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. Provide the following information relating to product required to assemble one cycle. ஒரு சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும், ஒரு ஃப்ரேம் வேணும், ஒரு ஹேண்டில் பார் வேணும், 2 பெடல் வேணும். பெடல் அப்படின்னா இங்கே 2 பெடல்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும்னா பேர் அப்படின்னு சொல்லணும். பேர் அப்படிங்கிறது செட்டு வேற, பேர் வேற. நல்லா புரிஞ்சுங்க. செட்டுங்கிறது வேற, பேர் அப்படிங்கிறது வேற. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறதுக்கு, சரி ஒரு சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு ஸ்போக்ஸ் வேணும். ஒரு வீலில் பார்த்தீங்கன்னா 32 ஸ்போக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வீலுக்கு 32 ஸ்போக்ஸ் அப்படிங்கிறது ஒரு செட்டு. பேர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ செருப்பு இருக்குது,
நம்ம காலில் அணியக்கூடிய காலணி செருப்பு, அது வந்து பேர். பேர்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படியே இருக்கும். லெஃப்ட் செருப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே சைஸ் தான், பட் அது ரைட் செருப்பாக இருக்கும். இப்போ சைக்கிளில் வந்து பெடல் வந்து 2 பெடல்னா 2மே லெஃப்ட் பெடலாக இருந்தால் என்ன பண்ணுறது? 2மே லெஃப்ட் பெடலை வச்சு ஓட்ட முடியுமா? இப்படி இப்படின்னு குறுக்க வரும், முடியாது. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு சைக்கிளில் 2மே லெஃப்ட் பெடலாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த லெஃப்ட் ஓகே, அந்த லெஃப்ட் இப்படி குறுக்க வந்து ஓட்டவே முடியாது, தடுத்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பெடல் வந்து பேர்னு இருக்கணும். ஓகேவா? பெடல் வந்து பேர், செருப்பு அப்படின்னா பேர். ஸோ பேர்னா என்ன மீனிங் அப்படின்னு தெரியணும். பேர் வேற, செட்டு வேற. செட்டுனா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட யூனிட் இருந்தால் அதுக்கு பேர் செட் அப்படின்னு பேர். பேர் அப்படின்னா 2 தான், அதுக்கு மேலே கிடையாது. தட் இஸ் கால்டு பேர். ஸோ இப்போ பெடல் வந்து 2 வேணும், சீட்டு வேணும், செயின் வேணும், செயின் கார்டு 1, 2 வீலு, 2 டயரு, 2 டியூபு, ஒரு பெல்லு, ஒரு கேரியர். இந்த கேரியருங்கிற போது தான் ஞாபகம் வருது, அந்த காலத்துலலாம் சைக்கிளில் போகும்போது, இப்போ போலீஸ்காரன் வண்டி பிடிக்கிறான் இல்லையா, லைசன்ஸ் இல்லை அப்படின்னுட்டு, அந்த காலத்தில் சைக்கிளில் டபுள்ஸ் போனால் போலீஸ்காரன் பிடிச்சிருவான், பின்னாடி உட்காந்து டபுள்ஸ் போனால் பிடிச்சிருவான். சைக்கிளுக்கு லைசன்ஸ் இல்லைன்னா பிடிச்சிருவான். சைக்கிளில் லைட் எரியணும், இல்லைன்னா பிடிச்சிருவான். அந்த காலத்தில் ரேடியோ வச்சுருந்தா அதுக்கு லைசன்ஸ் இருக்கணும், பிடிப்பான். இப்படிலாம் இருந்திருக்கு. இந்த சைக்கிளில் கேரியருங்கிற வேர்டு சொல்லும்போது எனக்கு அந்த காலத்து ஆள் தானே, அதனால் எனக்கு ஞாபகம் வரும். நான்லாம் மாட்டியிருக்கேன், சைக்கிளில் டபுள்ஸ் போய் மாட்டியிருக்கேன். அதுக்கெல்லாம் 5 ரூபாய் 2 ரூபாயை ஃபைன் போடுவான் அப்போ, அந்த காலத்தில் சொல்கிறேன். ஸோ இப்போ சுமோ இன்கார்பரேஷன்ங்கிறது ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. அந்த சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இது கூட அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், இந்த சம்மில் ஜிஎஸ்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். 1. 2வது, ஒரு சைக்கிள் இருக்குன்னா அந்த சைக்கிள் தானாக தயாராகிடுமா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளிங் பண்ணணும். இன்றைக்கும் சரி, உங்களுக்கு ஒரு சைக்கிள் வேணும்னா நீங்கள் சைக்கிள் விற்கிற கடையில் போய்ட்டு எனக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க அப்படின்னா கொடுக்க முடியாது உடனே அவனால். சார் நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிட்டு போங்க சார், உங்களுக்கு சாயந்தரம் சைக்கிள் ரெடியாக இருக்குமா. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சாயந்தரமாக வந்து வரத்துக்குள்ளே அந்த ஃப்ரேமில் எதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் அசம்பிள் பண்ணி ஒரு சைக்கிளாக உனக்கு தருவான். அதை ரீஃபீட் பண்ணி தருவான். ரெடியாலாம் இருக்காது சைக்கிள். ஓகேவா? ஸோ அப்போ அந்த அசம்பிளிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆகும். ஒரு சைக்கிள் இருக்குது, அசம்பிள் பண்ணுறோம், அவனுக்கு மாத்திரம் கூலி கொடுத்தா போதுமா? அவன் ரோட்லேயே வச்சு பண்ணுவான். அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த இடத்துக்கு வாடகை இருக்கும். அந்த வாடகை, அதுக்கப்புறம் அந்த கரண்ட் பில், இபி சார்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த கடை வாடகை, இபி சார்ஜஸ், அது தயார் பண்ணுறதுக்கான அந்த அசம்பிளிங் சார்ஜஸ், இதெல்லாம் எதில் வைக்கணும்? அந்த சைக்கிளில் தான் வைக்கணும். அப்போ தான் அந்த சைக்கிளில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்க முடியும். எதுக்காக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும்? அப்போ தான் உனக்கு செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரைட்டா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ தான் என்ன பண்ண முடியும், உனக்கு செல்லிங் ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சுமோ இன்கார்பரேஷனுங்கிறது ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு ஒரு சைக்கிள் தயார் பண்ண என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும்னு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணி அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறது நான் எக்ஸலில் முதல்ல டைப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம சம்முக்குள்ளே போகலாம். எக்ஸலில் முதல்ல நான் டைப் பண்ணிடுறேன், இதை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். எதுனாலும் சரி முதல்ல ஒரு டிக் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. ரைட்டா? ஒரு டிக் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்டெப்பு தவறாமல் போட முடியும். ஓகேவா? ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் வேணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஜிஎஸ்டி கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்னா அந்த லிஸ்ட் லெட்ஜர் அப்படியே தடன்னு வரணும். ஓகேவா? சரி, இது ஓப்பன் ஆகுது. என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டெப்பு போட்டோம்னா இந்த ஸ்டெப்பு படி நம்ம போகிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், 2வது ஸ்டெப்ஸு, 3வது ஸ்டேட்டஸ். நான் வந்து டைப் பண்ணுறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. நான் டைப் பண்ணுறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? தெரிஞ்சதுன்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. இல்லைனா நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவேன். ரைட், ஓகே.
ஒரு 10 ஸ்டெப்பு போட்டுக்கோ, ஈஸியாக தான் இருக்கும். கடகடன்னு போட்டுடுறேன், அப்படியே சீக்கிரமாக முடிச்சிடுறேன். உங்களுக்கு எக்ஸாம் வேறு இருக்குன்னு தெரியும். மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ரெண்டாவது ஸ்டெப்பு F11ல் எனேபிள் ஜிஎஸ்டி. மூணாவது ஸ்டெப்பு கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது கிரியேட் ஸ்டாக் குரூப்பு. அடுத்தது கிரியேட் யூனிட் ஆஃப் மெஷர். அடுத்தது கிரியேட் ரா மெட்டீரியல்ஸ். அடுத்தது கிரியேட் ஃபினிஷ்டு குட்ஸ். கிரியேட் ஃபினிஷ்டு குட்ஸு ஸ்டாக்கு பை ப்ரெஸ்ஸிங் F12. அதில் எனேபிள் BOM, பில் ஆஃப் மெட்டீரியல் எனேபிள் பண்ண. அதுக்கப்புறம் கிரியேட் மேனுஃபேக்சரிங் ஜேவி. கிரியேட் மேனுஃபேக்சரிங் ஜேவி. அடுத்தது பாஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி. வியூ ஸ்டாக் சம்மரி. வியூ ஸ்டாக் சம்மரி. பாஸ் மேனுஃபேக்சரிங் ஜேவி. பாஸ் மேனுஃபேக்சரிங் ஜேவி. ஃபைண்ட் காஸ்ட் பர் யூனிட். பாஸ் சேல்ஸ் என்ட்ரி. வியூ ஸ்டாக் சம்மரி. இந்த 14 ஸ்டெப்பு நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். 1 by 1 அப்படியே போட்டே வரேன். மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமோ சைக்கிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இங்கே போயிட்டு என்ன பண்ணணும், அதை எடுத்துடணும். சுமோ சைக்கிள் ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இங்கே வந்து என்ன பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடணும். அட்ரஸ் வந்து கம்பெனிக்கு போட்டுக்கோ, 3 லைனில் இருக்கட்டும். 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட் தமிழ்நாடு. பின்கோடு 28361563 8825470442. இது என்னுடைய மொபைல் நம்பர். மெயில் ஐடி sumocycles@gmail.com. இப்படி வச்சுப்போம். ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24. என்டர் 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 சேவ். ஸோ மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன், அது பண்ணியாச்சு. ஓகேவா? இங்கே ஓகே போடுங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு, ஒன்ஸ் நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜிஎஸ்டி ஸ்டெப்பில் வந்து நின்றுடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டாலே என்ன ஆகும், கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீட் அப்படின்னு வரும். இதில் வந்து பில் வைஸ் எனேபிள் பண்ணிக்கோ, இன்டகிரேஷன் எஸ் கொடுத்துக்கோ, ஜிஎஸ்டி எஸ் கொடுத்துக்கோ. இந்த இடத்துல ஒரு ஜிஎஸ்டி நம்பர் போடணும். நீங்கள் நெட்டில் கண்டுபிடிச்சி போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு நெட்டில் கண்டுபிடிச்சி இங்கே சுமோ சைக்கிள்ஸ் அப்படின்னு போட்டு ஜிஎஸ்டி நம்பர் சென்னை அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஏதோ ஒரு 33 போட்டு வரும். சென்னைன்னு போட்டுனா ஒரு 33 நம்பர் எடுத்து போட்டுக்கோ. அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, அந்த நம்பரை போட்டு அதை எடுத்து இங்கே போட்டுங்க. சூப்பர் சைக்கிள்னு இருக்குது, பரவாயில்ல. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு போட்டாச்சு. மூணாவது ஸ்டெப்பு ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ். ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்னால் நீங்கள் கடன்னு பண்ணிடணும், டவுட்டே வராமல். உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் தேவை? கேட்வே ஆஃப் டாலி, கிரியேட் லெட்ஜர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், எஸ். டைப் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் கம்பெனி, டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஜிஎஸ்டி அதுக்கு
2 வாட்டி நாட் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி, எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை போட்டுட்டோம். அடுத்தது ஸ்டாக் குரூப். 2 ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஒன்று ரா மெட்டீரியல், இன்னொன்று ஃபினிஷ் குட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு, ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட் ஃபார் சைக்கிள் ஃப்ரேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுதான் மெயின். ஸோ அதோட ஹெச்எஸ்என் கோடையே நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் சைக்கிள் ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 28% வருது. சம் அக்ரூஸ் இண்டிகேட்ஸ் நியூ ஜிஎஸ்டி ரேட்டு. சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் மேபி 5%, சிலதுக்கு வந்து 5%. லேட்டஸ்ட் ஜிஎஸ்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5% தான். 8714 5%. எலக்ட்ரிக் சைக்கிள்னா 5%, இல்லை 28% இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஃப்ரேம்லாம் எவ்வளோ போடலாம், நியாயமாக போடலாம். சைக்கிளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18% போட்டுரும், பிரச்சனையே இல்லை. 2 ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணிப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ரா மெட்டீரியல்ஸும் போட்டு அதுக்கு வந்து இப்போ வந்து 2% தான் வேல்யூவில் இருக்குது, அதனால் 18 போட்டுக்கலாம். ரா மெட்டீரியல்ஸு 18%. அடுத்தது சைக்கிளுக்கு, ஃப்ரேமுக்கு பார்த்துட்டோம். சைக்கிளுக்கு அதுக்கு வந்து என்ன ஹெச்எஸ்என் கோட் பார்க்கலாம். சைக்கிளுக்கு வந்து என்ன ஹெச்எஸ்என் கோடுனா 8718. அதுக்கு வந்து 5 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வச்சுக்கலாமா, 5% வச்சுக்கலாம். முன்னாடி 12 இருந்தது, இப்போ 5 வச்சுக்கலாம். ஓகேமா, சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு 8712. இங்கே ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்ஸ் இயரில் 5%. ஸோ ரா மெட்டீரியலுக்கு 18%, இதுக்கு வந்து 5%. ஓகேவா, ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர். யூனிட் ஆஃப் மெஷர் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நம்பர்ஸு. இங்கே என்ஒஎஸ் அப்படின்னு போட்டுப்போம், என்டர். அடுத்தது பேர் அப்படின்னு போட்டுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்னு இருக்கா பாருங்கள், இருக்குது. ஸோ பேருக்கு வந்து சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ். பிஆர்எஸ்னா பேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ என்டர் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸலில் ஸ்டெப் படி பார்ப்போம். ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு, யூனிட் ஆஃப் மெஷர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும். என்னென்ன ரா மெட்டீரியல் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டாக் ஐட்டம் போங்க, என்னென்ன ரா மெட்டீரியல் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து 750 ரூபா. ஃப்ரேம் அப்படின்னு போட்டுப்போம். 101 அண்டர் ரா மெட்டீரியல். இப்போ இந்த கேட்டகரி வேண்டாம், நமக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கேட்டகரி வேண்டாம், நோன்னு கொடுத்துருவோம். ஓகேவா, ஆல்டர்னேட் யூனிட் வேண்டாம், நோன்னு கொடுத்துரு. பில் ஆஃப் மெட்டீரியல் வேண்டாம், நோன்னு கொடுத்துரு. ஸ்டாண்டர்ட் பையிங் ரேட், செல்லிங் ரேட்டு இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸு எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்துட்டு என்ன ரேட்டுனா பர்ச்சேஸ் வந்து 750 ரூபா. அப்போ செல்லிங் வந்து ஒரு 30% சேர்த்து வச்சுக்கோ. 750 × 130% போட்டிங்கன்னா 935 ரூபா. கண்ட்ரோல் ஏ. அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக ஹேண்டில் பார், ஹேண்டில் பார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது கீழே வரணும். நம்பர்ஸு எஸ் கொடுங்க. ஹேண்டில் பார் வந்து 125 ரூபா அப்படின்னா 175ன்னு போட்டுக்கலாம். நானே குத்து மதிப்பாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஏன்னா நேரம் இல்லை, அதனால் போடுறேன். பெடல், பெடல் வந்து பேருக்கு போட்டுடலாம் ரேட்டு. ரா மெட்டீரியல்ஸ் கீழே போடுங்க, இது பேருக்கு ரேட் போட்டுருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா இருக்குது, அதை 110 ஆகிடு. 110ன்னு போட்டுரு. நம்ம விற்கும் போது 150க்கு விற்றுக்கலாம். கண்ட்ரோல் ஏ. அடுத்தது சீட்டு. சீட்டுக்கு என்ன நம்பர்? 1 2 3 4. சீட்டுக்கு வந்து 104. நான் வந்து எல்லாத்துக்கும் நம்பர் போடாமல் விட்டுட்டேன், நம்பர் போட்டுப்போம். அதை யாரும் சொல்லலை, சரி நம்பர் போட்டுப்போம். இதை நம்பர்ஸு எஸ் கொடுங்க. சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60. 60 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கலாம். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஏ. இப்போ போயிட்டு நம்ம பாக்கிக்கெல்லாம் வந்து ஆல்டர் பண்ணிடுறேன் நம்பர். ஸ்டாக் ஐட்டம் 101 போட்டாச்சு, 101 ஃப்ரேமுக்கு போட்டாச்சு, ஹேண்டில் பாருக்கு போட்டாச்சு. ஹேண்டில் பாருக்கு போடல, ஹேண்டில் பாருக்கு பார்ட் நம்பர் 102. ஏன்னா அந்த பார்ட் நம்பர் போட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும். பெடலுக்கு 103, 104 போட்டாச்சு. ஸோ கிரியேட்டு ஸ்டாக் ஐட்டம்
அடுத்த சாக்கெட்டு 4 வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது செயின் 55 ரூபா. செயின் வந்து பார்ட் நம்பர் 105 நம்பர்ஸு, ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ், 55 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 75 ரூபாய்க்கு விற்கிறோம். கண்ட்ரோல் ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா செயின் கார்டு 25 ரூபா. செயின் கார்டு வந்து என்ன நம்பர்? 106 3 3 3 6 106. ரா மெட்டீரியல் நம்பர்ஸ் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு செயின் கார்டு ஒன்னோட ரேட்டு 25 ரூபா. 25 ரூபாய் வாங்கி 50 ரூபாய்க்கு விற்போம். கண்ட்ரோல் ஏ. அடுத்தது வீலு 107. ரா மெட்டீரியல் நம்பர்ஸ் எஸ் கொடுங்க. எத்தனை? ஒரு வீல் வந்து 120 ரூபா. ஒரு வீல் 120 ரூபா, 150 ரூபாய்க்கு விற்கலாம். கண்ட்ரோல் ஏ. அடுத்தது டயர் 108. ரா மெட்டீரியல் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு டயர் வந்து 80 ரூபா. 80 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு விற்கலாம். கண்ட்ரோல் ஏ. அடுத்தது 109 டியூபு 109. ரா மெட்டீரியல் எஸ் கொடுங்க. டியூப் ஒன்று 60 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 80 ரூபாய்க்கு விற்கிறோம். கண்ட்ரோல் ஏ. அடுத்தது பெல்லு 110. ரா மெட்டீரியல் எஸ் கொடுங்க. பெல்லு வந்து 25 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 50 ரூபாய்க்கு விற்கிறோம். கண்ட்ரோல் ஏ. அடுத்தது கேரியர் 111. ரா மெட்டீரியல் நம்பர்ஸ் எஸ், 65 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 110 ரூபாய்க்கு விற்கிறோம். கண்ட்ரோல் ஏ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எக்ஸலில் போய்ட்டு ஓகே போடுங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபினிஷ்டு குட்ஸ் போட போகிறோம். ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஃபைனல் குட்ஸ், ஃபைனல் அவுட்புட். ஓகேவா? தட் இஸ் கால்டு ஃபினிஷ்டு குட்ஸ். இந்த ரா மெட்டீரியல்லாம் அசம்பிள் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக சைக்கிள் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். ஃபினிஷ்டு குட்ஸ் சுமோ சைக்கிள் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு பேர் என்ன? சுமோ சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்ட் நம்பர் வந்து 201 அப்படின்னு கொடுத்துருப்போம். இதை வந்து எது கீழே வரணும்னா சைக்கிள்ங்கிறது கீழே வரணும். நம்பர் போடுவோம். இங்கே செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இப்போ செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? தப்பாயினா தானே ரப்பருங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணினா தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிய வரும். அப்போ தான் வந்து உனக்கு இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போட முடியும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தெரிஞ்சால் தான் உன்னால் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீ மேனுஃபேக்சரிங் பண்ணல, அதனால் உனக்கு காஸ்ட்டு தெரியாது. காஸ்ட்டு தெரியாததுனால செல்லிங் ப்ரைஸும் போட முடியாது. அதனால் இந்த இடத்துல இப்போதைக்கு நோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? ப்ரெஸ் F12. எக்ஸலில் சொல்லியிருக்கேன். F12 ப்ரெஸ் பண்ணுங்க. F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள், செட்டு காம்பனன்ட் லிஸ்ட் பில் ஆஃப் மெட்டீரியல் இன் ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை எஸ் கொடுக்கணும். எந்த ஆப்ஷனை? செட்டு காம்பனன்ட் லிஸ்ட் பில் ஆஃப் மெட்டீரியல் இன் ஸ்டாக் ஐட்டம். இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. அங்கே நீங்கள் எனேபிள் பண்ணதுனால இந்த இடத்துல செட்டு காம்பனன்ட்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நேம் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல் கேட்கும். ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு பேர் வைக்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பேர் வைங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு பேர் என்ன? சைக்கிள் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பேர். எவ்வளோ சைக்கிள் தேவைப்பட போகிறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். மேனுஃபேக்சர் 10 சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு 10 ஃப்ரேமு, 10 கைப்பிடி, 10 பெடல், 10 வீல், 10 டியூப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேமு, ஒரு பெல்லு, ஒரு பிரேக்கு, ஒரு கைப்பிடி வேணும் அப்படின்னு இப்படியும் சொல்ல முடியும். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் எது நமக்கு கன்வீனியன்ட்னா ஒன்றுக்கு நம்ம சொல்கிறது தான் கன்வீனியன்ட்டு. அதனால் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சருங்கிறது இந்த சைக்கிள் எத்தனை தயார் பண்ண போகிறோம்? 1 தயார் பண்ண போகிறோம். 1க்கு என்ன வேணும்? இப்போ 101 ஃப்ரேமில் வந்து ஒரு சைக்கிளுக்கு ஒரு ஃப்ரேம் வேணும். அடுத்தது 102 ஹேண்டில் பார். ஒரு சைக்கிளுக்கு 2 கைப்பிடி இருந்தால் கூட ஹேண்டில் பார் 1 தான். அடுத்தது 103 பெடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் லெஃப்ட் ரைட்டு ஒரு பேர். அடுத்தது 104 சீட்டு வந்து சைக்கிளுக்கு ஒரு சீட்டு வேணும். 105 நீங்களே பார்த்தாலும் தெரியும், சைக்கிளுக்கு ஒரு செயின் தான். 106 செயின் கார்டு 1. 107 வீல் வந்து ஒரு சைக்கிளுக்கு 2 வீல் வேணும். 108 டயரு, ஒரு சைக்கிளுக்கு 2 டயரு. 109 டியூபு, ஒரு சைக்கிளுக்கு 2. 110 பெல்லு, ஒரு சைக்கிளுக்கு 1. 111 கேரியர் 1.
ஆனால் பெல்லு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற சைக்கிளுக்கெல்லாம் ஒரு பெல்லு தான் இருக்குது. நான் படிக்கிற காலத்துலலாம் சைக்கிளுக்கு 2 பெல் இருக்கும். ஒன்று கிளிங் கிளிங்னு அடிக்கும், இன்னொன்று ட்ரிங் ட்ரிங்னு அடிக்கும். இந்த பக்கம் ட்ரிங் ட்ரிங்னு அடிச்சுன்னு போவோம், இந்த பக்கம் கிளிங் கிளிங்னு அடிப்போம். அந்த காலத்துலலாம் நம்ம அதில் தான் ஸ்டைல், வேறு ஒன்றும் கிடையாது. சைக்கிள் பெல்லில் தான் ஸ்டைல் வச்சுருப்போம். இந்த காலத்துலலாம் பசங்க வண்டி ஓட்டுறானுங்க, அப்படி வீலிங் ஓடுறாங்க. ரைட், இப்போ எக்ஸலுக்கு வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு மேனுஃபேக்சரிங் ஜேவி கிரியேட் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் ஜேவி எதுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோ, நாம் மேனுவலாக வந்து இந்தந்த ஸ்டாக்கெல்லாம் கன்சியூம் ஆகிடுச்சு, இந்த சைக்கிள் ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ 10 ஐட்டம்னா மேனுவலாக போட்டுற முடியும். அதே ஒர்க்கை திரும்ப திரும்ப ரெகுலராக பண்ணணும்னா, நான் வந்து இப்போ சொல்கிறேன், ஒரு விஷயம் அதை திரும்ப திரும்ப செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் போடணும். அந்த சிஸ்டம் ஷுட் டூ த ஒர்க்கு. ஒரு ஒர்க்கு ரிப்பீட்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரிப்பீட்டட் ஒர்க்கை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். நாமளே அந்த ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டு. அதன்படி இப்போ ஒரு சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு இத்தனை ஐட்டம் இவ்வளோ தேவைங்கிறது தெரிஞ்சு போச்சு. எத்தனை சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், ரா மெட்டீரியல் கன்சியூம் ஆகி இத்தனை சைக்கிள் வந்திருக்கும். ப்ராக்டிக்கலாக அது அப்படியே டேலியில் இங்கே வந்திருக்கணும். ஓகேவா? இஃப் எ ஒர்க்கு எ சிஸ்டம் கேன் டூ, வி ஷுட் நாட் டூ அப்படின்னு சொல்லுவேன். அதன்படி நாம் இப்போ ஒரு சைக்கிள் நம்ம ஒரு 20 சைக்கிள் தயார் பண்ண போகிறோம் அப்படின்னா 20 சைக்கிள் தயார் பண்ணுறதுக்குன்னா ரா மெட்டீரியல் வந்து கன்சியூம் ஆகிடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 சைக்கிள் மேனுஃபேக்சர் ஆகிடணும். ரா மெட்டீரியல்லாம் 0 ஆகி ஃபினிஷ்டு குட்ஸ் சைக்கிள் வந்து எனக்கு ப்ளஸ் ஆகிடணும். இந்த ஒர்க்கை பண்ணுறது எது பண்ணும் அப்படின்னா இது வந்து ஸ்டாக் ஜேர்னல் தான் பண்ணும். ஏன்னா இட் இஸ் நாட் எ பர்ச்சேஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் இட் இஸ் நாட் எ பர்ச்சேஸ், இட் இஸ் நாட் எ சேல். இது வந்து எந்த ஒரு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் கிடையாது. இது இன்வென்ட்ரி டிரான்சாக்ஷன். இன்வென்ட்ரி டிரான்சாக்ஷனில் ரா மெட்டீரியல் கன்வர்ஷன்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த ரா மெட்டீரியல் கன்வெர்ட் ஆகக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன், இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகிறது, இதை வந்து டேலியில் ரெக்கார்ட் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் வவுச்சர் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஜேவி கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மேனுஃபேக்சரிங் ஜேவி வவுச்சர் டைப். அதுக்கு என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு வவுச்சர் டைப். இந்த வவுச்சர் டைப்பில் போய்ட்டு இங்கே வந்து சைக்கிள் மேனுஃபேக்சரிங் இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் ஜேவி அப்படின்னு போட்டுக்க போதும். மேனுஃபேக்சரிங் ஜேவி அப்படின்னு போட்டுக்கோ. இது வந்து எதுக்கு கீழே வரும்னா இங்கே சைடில் பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் வவுச்சரில் ஸ்டாக் ஜேர்னல் அது கீழே வரட்டும். என்டர் கொடுத்துட்டு அப்படியே மெதுவாக வாங்க. இந்த இடத்துல யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி, இந்த இடத்துல யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி எஸ். அடுத்தது ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ். ட்ராக் இது ரெண்டும் எஸ். யூஸ் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரிங் ஜேவி எஸ், ட்ராக் அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எஸ். என்டர் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பண்ணாச்சு. இப்போ ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி. இப்போ நம்ம சைக்கிள் தயார் பண்ண போகிறோம், அதுக்கான ரா மெட்டீரியல் நம்ம கையில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 20 சைக்கிள் தயார் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோம், 25 ஐட்டம் நம்ம அட்லீஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா 20 சைக்கிள் தயார் பண்ண போகிறோம்னா ஏதாவது ரா மெட்டீரியல் உடஞ்சிடும், காணா போயிடும். அப்படி இல்லைனாலும் நீ சைக்கிளை விற்றுருவேன், விற்றதுக்கப்புறம் 2ஆவது நாள் அவன் ரிப்பேர்னு வருவான். அப்போ நம்ம ஸ்பேர்ஸ் கையில் இருக்கணும். அதனால் எப்போதுமே ஒரு 10% 20% ப்ரொடக்ஷன் எவ்வளவோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு மேற்கொண்டு ஒரு 10% ரா மெட்டீரியல் நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். நாம் 20 சைக்கிள் தயார் பண்ண போகிறோம், அதனால எல்லாத்துலேயும் 25 வாங்க போகிறோம். ஹீரோ சைக்கிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நம்ம வாங்குகிறோம். அஷ்யூம் பண்ணிக்கோ. பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட் கட்டு F9. இந்த இடத்துல ஐட்டம் இன்வாய்ஸ் இருக்கா பாரு, இல்லைனா கண்ட்ரோல் ஹெச் போயிட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் மாற்றிக்கோ. 1 நாளில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்வாய்ஸ் நம்பர் 12. யார்கிட்ட இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஹீரோ சைக்கிள்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வாங்குகிறோம். ஹீரோ சைக்கிள் யாருன்னா அவன் நமக்கு சன்ட்ரி கிரெடிட்டார். 15 நாள் நமக்கு கிரெடிட்டு. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். நம்ம 20 சைக்கிள் தயார் பண்ண போகிறோம், எல்லாத்துலேயும் 25. அப்போ ஃப்ரேம் வந்து எவ்வளோ வேணும், 25 வாங்குகிறோம். அடுத்தது 102 ஹேண்டில் பார் எத்தனை, 25. அடுத்தது 103 பெடல் எத்தனை, அது 25 பேர். அது 104 சீட்டு எத்தனை, 25. 105 செயின் எத்தனை, 25. 106 செயின் கார்டு எத்தனை, 25. 107 வீல் எத்தனை, 20 சைக்கிளுக்கு 40 வீல். இப்போ 25க்கு நம்ம வாங்குகிறோம் கணக்கு பண்ணிட்டு, அப்போ 50 வீல் வாங்கணும். 107 என்ன, 107 போட்டாச்சு. 108 என்ன, டயரு 50. 109 என்ன, டியூபு 50. 110 பெல்லு 25. 111 25. ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 43,375 வரும். ஓகேவா? ஸோ என்ட்ரு கொடுத்து
என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஐட்டம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்புட் சிஜிஎஸ்டி அண்ணன், அதுக்கப்புறம் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி தம்பி, கடைசியில் ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் வந்து 0.50 பைஸ். என்ட்ரு கொடுங்க. இங்கே ஈவே பில்லாம் வேண்டாம், சும்மா வச்சும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு ஸ்டாக் சம்மரி போய் பாருங்கள். இப்போ ஸ்டாக் சம்மரிலாம் உங்களுக்கு ரா மெட்டீரியல் இதெல்லாம் இருக்கும். இந்த ரா மெட்டீரியல்லாம் ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி ஓகே, ஸ்டாக் சம்மரி பார்த்தாச்சு ஓகே. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேனுஃபேக்சரிங் ஜேவி தயார் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? மேனுஃபேக்சரிங் ஜேவி. இந்த மேனுஃபேக்சரிங் ஜேவியில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரா மெட்டீரியல்லாம் அப்படியே ஃபினிஷ்டு குட்ஸாக மாறும். அவ்வளோதான். அக்கௌண்டிங் வவுச்சர் வி 2ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் ஷார்ட்கட் வந்து Alt F7. Alt F7 ப்ரெஸ் பண்ணால் ஸ்டாக் ஜெர்னல் மேனுஃபேக்சரிங் 2 இருக்குது. இல்லை மேனுஃபேக்சரிங் ஜேவியை செலக்ட் பண்ணு. நேம் ஆஃப் த ப்ராடக்ட். நேம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து சுமோ சைக்கிள். இப்போ சுமோ சைக்கிளில் இங்கே எவ்வளோ நம்ம தயார் பண்ண போகிறோம்னு கொடுக்க போகிறோம். எவ்வளோ தயார் பண்ண போகிறோன்னா 20 சைக்கிள். நீங்கள் 20ன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 20 சைக்கிளுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குது பாருங்கள். மேனுஃபேக்சர் ஆஃப் மெட்டீரியல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ராடக்ட் சுமோ சைக்கிள். சுமோ சைக்கிளில் 20 தயார் பண்ண போகிறோம். இது வந்து மெயின். நம்ம சைக்கிள் தயார் பண்ணும்போது 20 சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு அங்கே 20ன்னு போட்டுட்டோம்னா அந்த 20 சைக்கிளுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது இங்கே வரும். இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டோட வரும். எதுக்காக இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டோட வருது அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கே காஸ்ட் பர் யூனிட் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோ ப்ராடக்ட்டு, பை ப்ராடக்ட்டு, ஸ்கிராப் அப்படின்னு இருக்கு. இப்போ கோ ப்ராடக்ட்னா என்ன, பை ப்ராடக்ட்னா என்ன, ஸ்கிராப்னா என்ன, மெயின் ப்ராடக்ட்னா என்ன, மொத்தம் 4 இருக்குது. காஸ்டிங்கில் படிச்சிருப்போம். மெயின் ப்ராடக்ட் நீ ஒரு ரா மெட்டீரியல் கொடுப்ப, வெளியில் இன்னொரு ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸ் வரும். இட்லி மாவு இருக்குது, இட்லி பண்ணையில் இட்லி மாவை ஊற்றி அடுப்பில் வேக வைக்கிறோம். ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன வரும்? இட்லி தான் வரும். நீ இட்லி மாவு ஊற்றினா தோசை வருமா? வராது. ஸோ 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது அப்படியே மெயின் ப்ராடக்ட். இந்த ரா மெட்டீரியல்லாம் கன்சியூம் ஆகி சைக்கிள் ஃபினிஷ்டு குட்ஸாக வந்துடும். இது ஒரு டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங். இன்னொன்று இருக்குது, பெட்ரோலியம் இருக்குது. இந்தியா என்ன பண்ணுது? வெளிநாட்டில் ரஷ்யாட்டேருந்து பெட்ரோலியத்தை வாங்கி அதை நாம் ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணால் மெயின் ப்ராடக்ட் என்ன? ஒயிட் பெட்ரோல். அது வந்து மேலே மெயின் ஒயிட் பெட்ரோல். அதுக்கப்புறம் கோ ப்ராடக்ட்னா அதுக்கு இணையான ப்ராடக்ட்ஸ் நாம் யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசல், இதெல்லாம் கோ ப்ராடக்ட்ஸ். பை ப்ராடக்ட்டு முதல்ல ஒயிட் பெட்ரோல் பிரிச்சுருவாங்க, அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசலை பிரித்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பை ப்ராடக்ட் என்ன? மண்ணெண்ணெய், கேஸு, இதெல்லாம் பை ப்ராடக்ட். ஓகேவா? ஸ்கிராப்பு, பிளாஸ்டிக்கு, அந்த சக்கை, அது ஸ்கிராப்பு. அந்த ஸ்கிராப்பை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெட்ரோல்லேருந்து வர்றது தான் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ். ஓகேவா? இந்த நாடு குட்டிச்சோராக போயின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு ரிலையன்ஸ் அது முக்கிய காரணம். அவங்களா தான் இந்த இந்திய நாடே குட்டிச்சோராகிடுச்சு. நம்ம கேரி பேக் யூஸ் பண்ணுறோம். கேரி பேக் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெட்ரோலிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு மைண்டில் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சு போச்சு கோ ப்ராடக்ட்டு, பை ப்ராடக்ட்டு இப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கம்பெனியில், இந்த மேனுஃபேக்சரிங்கில் கோ ப்ராடக்ட்டு, பை ப்ராடக்ட்டு, ஸ்கிராப் எதுவுமே கிடையாது. இப்போ எப்போ சார் வரும் அப்படின்னா, நீங்கள் கிராமத்துலேருந்து சில பேர் வந்திருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு எண்ணெய் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, செக்கெண்ணெய் இருக்குதுன்னு வச்சுக்கோ. செக்கெண்ணெய் எப்படி தயார் பண்ணுவோம்? நம்ம கிராமத்துலேருந்து எள்ளு ஒரு 100 கிலோவை கொண்டு போய் செக்கில் போடுவோம். செக்கில் போட்டு அதை ஆட்டணும்னு வச்சுக்கோ. 100 கிலோ எள்ளை போட்டு ஆட்டினா எவ்வளோ எண்ணெய் வரும்? 100 கிலோ எண்ணெய் வருமானா? வராது. அந்த செக்கை போட்டு ஆட்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, 100 கிலோ போட்டோம்னா ஒரு 40 கிலோ எண்ணெய் வரும், ஒரு 45 கிலோ புண்ணாக்கு வரும். ஓகேவா? 2 ப்ராடக்ட்டு. ஸோ மெயின் ப்ராடக்ட்டு எண்ணெய், புண்ணாக்கு வருது இல்லை, அது என்ன கோ ப்ராடக்டா? கோ ப்ராடக்ட் கிடையாது. பை ப்ராடக்டா? அதுவும் கிடையாது. சரி, அது வந்து பை ப்ராடக்ட்னு வேணால் வச்சுக்கலாம். ஸ்கிராப்பு கிடையாது. ஸ்கிராப்னா தூக்கி போடுறது. பை ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அது வந்து பை ப்ராடக்ட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது யூஸ் ஆகும். சார், நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, நான் வந்து ஒரு மெடிசின் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி, அதுக்கு இருமல் மருந்து அந்த மாதிரிலாம் வருது இல்லை, பேட்ச் நான் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா மெயின்டைன் பண்ணலாம். அது இன்னொரு தருவாயில் நான் அதை சொல்கிறேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
இந்த கம்பெனியில் அது பேட்ச் கிடையாது. சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சீரியல் நம்பர் மாத்திரம் தான் வரும், சேசிஸ் நம்பர். அதோட சரியாக போச்சு. 20 சைக்கிள் இருக்குது அப்படின்னா 20 சைக்கிளுக்கும் சீரியல் நம்பர் மாத்திரம் தான் வரும், வேற ஒன்றும் வராது. ரைட்டு. அடுத்தது, இந்த ரா மெட்டீரியல்லாம் தானாகவே சைக்கிள் ஆகிடுமா? ஆகாது. அப்போ இதை அசம்பிள் பண்ணுற லேபருக்கு நம்ம காசு கொடுக்கணும், அந்த அசம்பிளிங் சார்ஜஸ். அதுக்கப்புறம் அந்த இடத்தோட வாடகை, இபி சார்ஜஸ், இந்த மாதிரி மெயின்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த சைக்கிள் காஸ்ட்டோட ஆட் ஆகணும். அப்போ தான் சைக்கிளுக்கு நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த அடிஷ்னல் காஸ்ட்க்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல நேம் ஆஃப் ஐட்டம் இங்கே இருக்குல்ல, இங்கே வந்து ஒன்றும் கிடையாது, ஏன்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட் பை ப்ராடக்ட் ஒன்றும் கிடையாது. இங்கே அடிஷ்னல் ஐட்டம் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அசம்பிளிங் சார்ஜஸ் அப்படின்னு போடுங்க. அசம்பிளிங் சார்ஜஸ் இது வந்து நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அசம்பிளிங் சார்ஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, ஜிஎஸ்டி கிடையாது, ஏன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அசம்பிளிங் சார்ஜஸ் ஒரு சைக்கிளுக்கு 500 ரூபா. இது வரைக்கும் பாருங்கள் 34,700 ரூபா ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்திருக்கு. அசம்பிளிங் சார்ஜஸ் ஒரு சைக்கிளுக்கு 500 ரூபா. அப்போ 20 சைக்கிளுக்கு எவ்வளவு? ஆல்ட் சி போட்டு 20 × 500 போட்டிங்கன்னா 10,000 ரூபாய். இது வந்து அடிஷ்னல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இபி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புக்கில் நான் சம்மில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் சார்ஜஸ் 500, இபி சார்ஜஸ் 1%, சரி ஃப்ரைட் 1%, இபி வந்து 5% அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இபி சார்ஜஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இபி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% போட்டிருக்கேன். அதுவும் அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, ஜிஎஸ்டி கிடையாது, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு இருக்குது பாருங்கள். அமௌண்ட்டில் போடணும்னா இங்கே அமௌண்ட்டில் போடலாம், பர்சன்டேஜில் போடணும்னா இங்கே 5ன்னு போட்டிங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டு 34,700 5% அது கால்குலேட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 34,700 × 5% போட்டிங்கன்னா 1,735. ஸோ இது வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டில் இது கணக்காகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்டு, ஆல்ட் சி. இங்கே இருந்தபடியே ஆல்ட் சி போட்டிங்கன்னா லெட்ஜர் கிரியேட் ஆகும். ஃப்ரைட்டு இதுவும் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான், ஜிஎஸ்டி கிடையாது. ஃப்ரைட் எவ்வளவு அப்படின்னா அது 1%. ஸோ 34,700 இது ஃப்ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் பர் யூனிட், டோட்டல் காஸ்ட்டு 46,782. இது வந்து 20 சைக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஏற்பட்ட காஸ்ட். அப்போ ஒரு சைக்கிளுக்கு எவ்வளவு? அதுதான் எஃபெக்டிவ் ரேட் ஃபார் 1 சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் 20 சைக்கிள் தயார் பண்ண 46,782. அப்போ ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோன்னா 2,339 ரூபா. இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் தெரிஞ்சு போச்சு. ஒரு சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன காஸ்ட் அப்படின்னா 2,339. இதுலேருந்து நம்ம ஒரு 130% ஆட் பண்ணிடலாம். இப்போ நாம் 25 சைக்கிளுக்கு மெட்டீரியல் பண்ணியிருக்கோம், ஆனால் 20 தான் தயார் பண்ணியிருக்கோம். 25க்கு வாங்கியிருக்கோம், 20 தயார் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு ஸ்டாக் சம்மரி போய் பாருங்கள் எப்படி காட்டுதுன்னு. கேட்வே ஆஃப் டாலி ஸ்டாக் சம்மரி ஆல்ட் F1. இப்போ ஃபினிஷ்டு குட்ஸில் 20 சைக்கிள் சுமோ சைக்கிள் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 சைக்கிள் தயார் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் நம்ம கையில் இருக்குது. இப்போ தயாரான சைக்கிளை நம்ம விற்கிறோம், அதுக்கு சேல்ஸ் என்ட்ரி F8. நம்ம வந்து மே மாதம் 1ஆம் தேதி, சரி இந்த மாதமே விற்கிறோன்னு வச்சுப்போம். சரவணா ஸ்டோருக்கு நம்ம விற்றுருவோம். இதை சரவணா ஸ்டோருக்கு இந்த 20 சைக்கிளுமே நம்ம விற்றுருவோம். சேல்ஸ் என்ட்ரி சரவணா ஸ்டோருக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள், டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் போட்டுருவோம். ஓகேவா? என்னப்பா பார்ட்டி நேம் சரவணா சைக்கிள் போட்டோம்னா ஏன் வரல? ஆல்டர் லெட்ஜர், சாரி சரவணா ஸ்டோர் வந்து அண்டர் வந்து சண்டி டெட்டார்னு வருது. சண்டி டெட்டார். ஓகேவா? சண்டி டெட்டார். இப்போ நம்ம இந்த 20 சைக்கிளையும் சரவணா ஸ்டோருக்கு விற்றுட்டோம். சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் 201 போட்டாலே சும்மா சைக்கிள்னு வந்துடும். 20 சைக்கிள் என்ன ரேட்டுக்கு அப்படின்னா ஒரு சைக்கிள் 2,339 ரூபா. நாம் ஒரு 40% மார்ஜின் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 140 போட்டோன்னா 3,275 ரூபா வருது. நம்ம ரவுண்ட் பண்ணி 3,275 போடுவோம். இதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி நம்ம கிரியேட் பண்ணலை போல இருக்குது. இந்த இடத்துல நம்ம போட்டுப்போம் அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஆல்ட் சி போய்ட்டு அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போடுவோம். ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. ஏன் ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை? இங்கே ஆல்ரெடி ரவுண்ட் ஆஃப் தான் இருக்குது. இவே பில்லாம் வேண்டாம்.
என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க, சேவ் பண்ணுங்கள். இவே பில் ஜென்ரேஷன்லாம் வேண்டாம். இங்கே போயிட்டு இப்போ ஸ்டாக் சம்மரில் போய் பாருங்கள், 20 சைக்கிளையும் நம்ம விற்றுட்டோம். ரா மெட்டீரியல் மாத்திரம் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் போய் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா பர்ச்சேஸ் ஜாஸ்தியாக இருக்குது, சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு ஒரு ஜேவி நம்ம போடணும், மேனுஃபேக்சரிங் ஜேவி, அதையும் நம்ம போட்டுறோம். மேனுஃபேக்சரிங் போட்டாச்சு, காஸ்ட் பர் யூனிட் பார்த்தாச்சு, ஸ்டாக் சம்மரி பார்த்தாச்சு. அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்னு போடணும். போட்டோன்னா ஓகே. ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் இது வந்து நீ கட்ட வேண்டிய டேக்ஸ். இந்த அவுட்புட் டேக்ஸுங்கிறது நீ கட்ட வேண்டிய டேக்ஸ். இது இன்புட். நீ கட்ட வேண்டியது 1600 ரூபாய். நீ வந்து உங்கள்கிட்ட கையில் ஏற்கனவே பெய்டு பண்ணினது 3903. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜேவி போடணும். 30 நாளில் போடணும், போட முடியாது, 2 நாளில் போட்டுக்கலாம். ஓகேவா? F7 ஜேவி போடுங்க. அவுட்புட் சிஜிஎஸ்டி 1637.50 டெபிட்டு. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி 1637.50 கிரெடிட். இன்புட் சிஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு. இன்புட் சிஜிஎஸ்டி 1637.50 கிரெடிட். இன்புட் எஸ்ஜிஎஸ்டி 1637. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி செட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு பேர். இதை நான் உங்களுக்கு ஒரு நாள் தனியாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் என்ட்ரி போட்டு முடிச்சிருங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ்லாம் அவுட்புட் செட் ஆஃப் ஆகி இன்புட் மாத்திரம் தான் இருக்கும். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது இதுதான். பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது இதுதான். புரியுதா? ஸோ இந்த சம்மை நீங்கள் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே கான்செப்ட் தான் அடுத்தடுத்த சம்லையும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சம்மில் பாருங்கள். அடுத்த சம் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபைண்ட் த எஃபெக்டிவ் காஸ்ட். நீங்களாவே கற்பனை பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் எ யூனிட் பர் டெலிவிஷன். ஒரு டெலிவிஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? நான் சொன்ன மாதிரி இதே இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் போட்டுங்க. ஒரு டிவி கோல்டன் ஐ அப்படின்னு ஒரு டிவி தயார் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன காம்போனண்ட்னா விஷுவல் டிஸ்பிளேல ஒன்று வேணும், அது 2000 ரூபாய். ஆண்டனா ஒன்று வேணும், 3 ரூபாய், 300 ரூபாய். ஒரு பிக்சர் டியூபு 4500 ரூபாய். சவுண்ட் கார்டு 450 ரூபாய். ஐசி சிப்பு 500 ரூபாய். நம்பர் ஆஃப் டெலிவிஷன் மேனுஃபேக்சர் 150. இப்போ 150 டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோ. நீங்கள் என்ன பண்ணணும், கற்பனையில் ஒரு 170 டிவிக்கு தேவையான ரா மெட்டீரியல் கால்குலேட் பண்ணி அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முதல்ல வச்சுக்கணும். ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இந்த சம்மில் இல்லை. அப்போ 150 டிவி தயார் பண்ண போகிறோன்னா 170 ரா மெட்டீரியல், 170 டிவிக்கு தேவையான ரா மெட்டீரியல் முதல்ல நீங்கள் யார்ட்டேந்தாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி கற்பனையாக க்ரியேட் பண்ணி பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டு இப்போ நம்ம பண்ணின மாதிரியே அதுக்கப்புறம் ஸ்டாக் சம்மரியில் ஸ்டாக் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ அதில் மாதிரி பண்ணும்போது அடிஷ்னல் காஸ்ட்டில் பாருங்கள் வேஜஸ். இதை பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட்டு பர் யூனிட் மேனுஃபேக்சர். ஒரு யூனிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே சொல்லியிருக்கான். நீங்கள் பாட்டுக்கு 150 யூனிட்டுக்கு 2500 ரூபானா ஒரு டிவி அசம்பிள் பண்ண என்ன 25 ரூபாய் அது கிடைக்கும். அவன் என்ன ஒரு டீ குடிச்சிட்டு டிவி அசம்பிள் பண்ணி தருவானா? அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு டிவி தயார் பண்ணுறதுக்கு வேஜஸ் வந்து 2500 ரூபாய். பவர் வந்து ஒரு டிவிக்கு 150 ரூபா. அப்போ 150 டிவினா இன்ட்டு மல்டிபிளேஷன் பண்ணணும். பேக்கிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு டிவி பேக் பண்ண 100 ரூபாய். அப்போ 150 டிவிக்கு 15000 ரூபாய். எக்ஸைஸ் டியூட்டி வேண்டாம், எக்ஸைஸ் டியூட்டி வேண்டாம், விட்டுருங்க. ரைட்டா? ஸோ அதோட அந்த சம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா யமஹா இன்கார்பரேஷன். Yamaha Corporation, a company involved in the process of assembling and selling computer, provide the following information. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் கொடுத்துதான். ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ராசஸர், ஒரு மதர் போர்டு, ஒரு மானிட்டர், ஒரு கேபினெட் எல்லாமே இருந்திருக்கு. த ஃபாலோயிங் அடிஷ்னல் காஸ்ட் ஆல்சோ தேர். வேஜஸ் வந்து 5% ஆஃப் த டோட்டல் காஸ்ட். பேக்கிங் எக்ஸ்பென்ஸ் 1%. டிரான்ஸ்போர்டேஷன் 5%. வேட் வேணால் விட்டுருங்க. ரைட்டா? ஸோ இந்த சம்மையும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் நடத்தியாச்சு. ஓகேவா? இதை வந்து போட்டு பாருங்கள். நல்ல அருமையான ஒரு சம்மு. நாளைக்கு நாம் மற்றும் ஒரு சம்மோட சந்திப்போம். ஓகேவா? இதுவே இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. இதே பில் ஆஃப் மெட்டீரியலில் கோ ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் வந்தால் எப்படி, அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபுட்டு ப்ராடக்ட் தயார் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு எக்ஸ்பைரி டேட் வருமே, அதை எப்படி தயார் பண்ணுறது, அதையும் நம்ம அடுத்தடுத்த சம்மில் பார்ப்போம். இதுவரை நம்முடைய கிளாஸை கவனித்ததுக்கு நன்றி.
நம்முடைய டேலி கிளாஸை பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். உங்களுக்கு இந்த சம் பிடிச்சிருந்ததுன்னா, இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, மற்றவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ. பை.